சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் 7 நாட்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ்செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழ்செல்வன், ஏதேனும் நிபந்தனை அளித்து இந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறதா? இவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கும் முழு விவரங்கள்? சேலம் அருகே கருப்பூர் பகுதியில் பெரியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இதில் துணைவேந்தராக ஜெகநாதன் இருந்து வருகிறார். இதனிடையே சிண்டிகேட் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியதை வெளியே கூறியதாக பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் மீது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பெரியார் பல்கலைக்கழகம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தெரிந்து கொண்ட இளங்கோவன் நேரில் சென்று பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் விசாரித்துள்ளார். அப்பொழுது இளங்கோவனை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அதே போன்று ஜாதி பெயரை குறிப்பிட்டு திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல், இணை பேராசிரியர் சதீஷ் உள்ளிட்ட 4 பேர் சேர்ந்து பூட்டா என்ற அறக்கட்டளையை ஆரம்பித்து கல்வி நிறுவனத்தை துவங்கியுள்ளனர். இது தவிர தங்கவேல் உட்பட 3 பேர் தனியார் மற்றொரு அமைப்பையும் துவங்கியுள்ளனர். இவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு பெரியார் பல்கலைக்கழக துணை அமைப்புகளாக இவற்றை துவங்கியுள்ளனர். மேலும் இதில் தங்களை இயக்குநர்களாக கொண்டு செயல்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டையும் அதில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இது தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்ட 3 பேரும் பெரியார் பல்கலைக்கழக சட்ட பிரிவு 19 படி பொது ஊழியராக கருதப்படுகிறார்கள். அவ்வாறு புதிதாக எந்த தொழிலும் தொடங்க முடியாது. தனியார் நிறுவனம் தொடங்குவதற்காக இருந்தாலும் அதே போன்று முதலீடு செய்ய வேண்டும் என்றாலும் பெரியார் பல்கலைக்கழக அனுமதியும் அதே போன்று தமிழக அரசின் அனுமதியும் பெற வேண்டும். எனவே விதிமுறைகளை மீறி தனியார் நிறுவனம் தொடங்கிய துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் துணைவேந்தர் ஜெகநாதன் ஜாதி பெயரை குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் புகார் கூறியிருந்தார். இது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக கட்டமைப்புகள் தவறாக பயன்படுத்தி சொந்த நிறுவனங்களை தொடங்கி லாபம் அடையும் வகையில் செயல்பட்டது. அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டு போலி ஆவணங்கள் தயார் செய்து தனி நிறுவனம் தொடங்கியது. பூட்டா அறக்கட்டளை மூலம் அதிக பணம் வசூலித்தது, அரசு செலவில் அது அலுவலர்கள் பயன்படுத்தியது உள்ளிட்ட 13 வகையான முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த கடந்த ஜனவரி மாதமே இது தமிழக அரசு உயர்நிலை குழு ஒன்று அமைத்தது. அதன் பேரில் உயர்நிலை குழுவினர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் விசாரணையும் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் இந்த விசாரணை தொடர்பாக இந்த புகார் தொடர்பாக நேற்றைய தினம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து துணைவேந்தர் வெளியே வந்திருந்தார். அப்பொழுது பெரியார் பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பாக கருப்பூர் காவல்துறையினர் துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்து வேனையில் அழைத்து சென்று சேலம் மாநகர் பகுதியில் இருக்க சமுதாய கூடத்தில் வைத்து 6 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகாத வார்த்தைகளால் திட்டுதல், பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்ளுதல் உள்ளிட்ட 8 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் சேலம் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு 2 தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 7 நாட்களுக்கு சூரமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.